சில டீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லைங்களா. அவங்க டீச்சர்லாம் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் டீச்சராக வந்திருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் பிற்பாடு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு மெல்ட் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள திரும்ப அப்டேட் பண்ணுறதுக்காக அல்லது புதுப்பித்து கொள்வதற்காக ஒரு டைமை கொடுத்து, அதனால அவங்கள என்ன பண்ணுவாங்க, ட்ரைனிங் கொடுத்து அவங்கள நல்ல அப்டேட்டில் வச்சுக்கிறதுக்காக காரியங்களை செய்வார்கள். நாம் பார்க்கிறோம். அதுபோலதான் நம்முடைய விசுவாசிகளாய் நாம் இருந்தாலும் சில காரியங்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணுங்க, திரும்ப நம்ம அப்டேட் பண்ணி கொள்வது நமக்கு நல்லதான காரியம். நம்ம ரிவைஸ் பண்ணணும். நான் பழைய காரியத்திலிருந்து நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக பழைய காரியங்கள் என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துவிடக்கூடாது. ஆகவே நாம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணலாம் அப்படி என்று சொல்லி நான் யோசித்து இந்த ஒரு காரியங்களை நாம் இந்த வேளையில் நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 3 to 6 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 3 to 6 வசனங்கள் வரை. ஆம். இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்ல. இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை என்ன, நீர் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நீ என்ன செய்ய மாட்ட, பார்க்க மாட்ட, காண மாட்டா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு நிக்கேதமும், ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான், அவன் தன் தாயின் கர்ப்பத்திலே 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரத்யுத்தரமாக, ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது. இப்போ இந்த நிக்கோதேமுங்கிற வேற யாரும் கிடையாது, இவ் ஒரு நல்ல வேதாகம ஆய்வாளராக தான் இருக்கிறான். புரியுதுங்களா? அதே ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, ஒரு வசனத்துல என்ன சொல்றாரு, நீ யாரா இருக்கிற, அந்த வசனத்துல இருக்கு பாருங்க, நீ யாரா இருக்கிற, உனக்கு இது தெரியலையான்னு கேட்கிறாரு. என்ன போட்டுருங்க, நீ போதகரப்பா, நீ பிரசங்கம் பண்றாளே, உனக்கு இது தெரியலையா அப்படின்னு கேட்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்புறம் என்ன கேட்கிறாரு, நீ இஸ்ரவேலில போதகனா இருக்கிற, ஆனாலும் இது உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமே, நல்லா புரிந்து மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற ஒரு மனுஷனுக்கு இயேசுநாதர் சொன்னது என்ன செய்யறாங்க, புரியல. என்ன அவர் சொன்னாரு, நீ மறுபடியும் பிறக்கலன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியல அப்படின்னாரு. இப்ப இவன் என்ன கேட்கறான், ஏய்யா நான் இவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டேன், இப்போ போய் என் தாயின் வயிற்றுக்குள்ள பிரவேசித்து திரும்பி பிறக்க முடியுமா? இப்ப இவன் என்னுடைய சிந்தனை எப்படியா இருக்கிறது, உலக பிரகாரமான ஒரு சிந்தனை இவனை என்னவாக செய்யறதுங்க, அம்மா வயிற்றுக்குள்ள நான் எப்படி போறதுன்னு கேட்கிறாரு. அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவியினால் பிறப்பது, இயேசு பிரத்யுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்றான். என்னைக்கு ஆண்டவர் 2 தரம் சொல்லிட்டாரோ நிச்சயமான ஒரு காரியம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்திலே நான் பிரவேசிக்க வேண்டுமானால், தேவனுடைய பரலோக ராஜ்யத்திலே நான் காணப்பட வேண்டுமானால் நான் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் அவனுக்கு புரியாம இருந்த காரியம். அப்ப இந்த மறுபடியும் பிறக்கிற காரியம் என்ன? அப்ப மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியினாலே இருக்கும். இவன் எப்படி சொல்றான், மாமிசத்தினால இவன் சொல்றான் எங்க அம்மா வயிற்றுக்குள்ள எப்படி போறதுன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் ஆவிக்குரிய காரியங்களை சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன, இதுதாங்க நமக்கு பேசிக் இல்லைங்களா. மனம் திரும்புங்கள் அப்படின்னு ஆண்டவர் முதல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அதுதான் சொன்னாரு. அப்ப அப்போஸ்தல புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க, ஆண்டவர் நாங்க என்ன செய்யணும் சொன்னா, நீங்கள் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுத்தால் பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை பெறுவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறத பார்க்கிறோம். அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு மூல காரணம் என்ன என்று சொன்னால், இந்த மனம் திரும்புதல் தான் மறுபிறப்பாக இருக்கிறது.
இந்த மனம் திரும்புதலுடைய நிகழ்வுகள், மனம் திரும்புதலுடைய அந்த கடைசி முடிவு எதுன்னு சொன்னால், தேவனோடு கூட செய்கிற உடன்படிக்கை. நான் பாவத்திற்கு மரித்து நீதிக்கென்று உயிர் தெழுந்திருக்கிறேன் என்கிற அந்த உடன்படிக்கையை ரிவைஸ் பண்ண வேண்டும். அல்லேலூயா. திரும்ப நாம ரீகால் பண்ணி பார்க்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் மறுபடியும் பிறக்கிற காரியம் என்பது வேதம் சொல்லி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்போ மாமிசத்திலே நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாதாரணமா பிறந்தா நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டிருந்தது? நம்ம கொஞ்ச நேரம் வாசிக்கலாமே. ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாதே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அப்போ என்னுடைய ஆவியிலே பிறக்கிறது என்ன செய்கிறதா? கர்த்தரை விசனப்படுத்துகிறது. காரணம் என்னங்க? ஏன் என்னுடைய மாமிசத்திலே பிறக்கிற காரியங்கள், அவனுடைய அக்கிரமங்கள் அவனுடைய பூமியில பெருகினது, அவன் இருதயத்தின் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாய். ஒரு மாமிசத்துல ஒரு மனுஷன் இருந்தான்னு சொன்னா அவனுடைய நினைவுகள், அவனுடைய தோற்றங்கள், அவனுடைய சிந்தைகள் எல்லாமே பொல்லாதா இருக்கு கண்டு, ஏண்டா இந்த மனுஷனை படைச்சோன்னு சொல்லி என்ன பண்ணாராங்க? மனஸ்தாபப்படுகிறார். இன்றைக்கு அநேகர் இந்த உலகத்துல பார்க்கிற மனுஷர்களை பார்த்து தேவன் இயங்குகிற ஒரு காரியம், ஏண்டா இவங்க எல்லாம் படைச்சோம் என்று சொல்லி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. இன்னொரு வசனத்துல கூட நம்ம வாசிக்கலாம். அதுல தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 2லிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்தோம்னா, அந்த மாமிசத்திலே இருக்கிற ஜனங்களுக்கு உண்டாயிருக்கிற சில குணங்கள் எல்லாம் அதுல போட்டிருக்கு. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3:2-5. சாரி 2 இல்ல, கடைசி நாட்களில் 2 தீமோத்தேயு 3:2. தற்பிரியராயும் பணப்பிரியராயும். பாருங்க அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க. மனுஷன் எப்படி இருக்கானா? மாமிசத்துல பிறந்திருக்கிறது எப்படி இருக்குமாங்க? இதை பாருங்க, இப்படியே கம்பேர் பண்ணி பாத்துங்க. என்ன பண்ணணுங்க? இதெல்லாம் எனக்குள்ள இருக்குதா? எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் மாமிசத்துல தான் இன்னும் இருக்கிறேன். நான் மறுபடியும் பிறக்கல. நான் மறுபடியும் பிறந்ததாக நான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப வாசிச்சு பார்க்கிறோம், மனுஷன் எப்படி இருக்கிறாங்க? நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், வேற யாரை பத்தி எனக்கு கவலை இல்லை. தற்பிரியராயும் பணப்பிரியராயும், எல்லாமே பணம் 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 என்கிற பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூசிக்கிறவர்களாயும் என்ன இருக்கிறாங்க? தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பயக்கிறவர்களாகவும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும். இப்ப பாருங்க, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுத்து வேஷம் தரிச்சுக்கிறாங்களாம். பக்தி உள்ள மாதிரி காட்டுகிறது, அதனுடைய வேஷத்தை தரிச்சு கர்த்தரையே மறுதளிக்கிற காரியங்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்க என்ன செய்யுங்க? அப்ப இதெல்லாம் எதுவா சொல்லுகிறது? மாமிசத்தினுடைய ஒரு நிகழ்வு. இதெல்லாம் மாமிசத்துல பிறக்கிற காரியங்கள். இன்னும் கலாத்தியர் 5:19 எடுத்து பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்கான், விபச்சாரம், வேசித்தனம் இல்லைங்களா, கோபம், சண்டைகள், மார்க்க பேதங்கள் இருக்கீங்களா, களியாட்டுகள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. போதும். இப்ப இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் மாமிசத்திலே உண்டாயிருக்கிற குணங்களா இருக்கிறது. இந்த குணங்கள் யாருகிட்ட இருக்காதுங்க? மாமிசத்திலே இருக்கிற ஜனங்களுக்கு உண்டாயிருக்கு. அப்படி என்றால் என்னங்க? கர்த்தரை தன்னுடைய சொந்த இரட்சகராக, ஆண்டவரை தேவர வேற இல்லை அப்படின்னு சொல்லி ஞானஸ்நானமானது மாமிச அழுக்கை நீக்குகிறதா இராமல் தேவனோடு கூட செய்கிற நல் உடன்படிக்கை செய்த ஜனங்களுக்குள்ள எப்படியா இருக்குதுங்க? இது ஒரு காலம் இருக்காது. காரணம், இது மாமிசத்திலே வருகிற காரியங்கள். நாமெல்லாம் ஆவிக்குரியவர்கள். அதனால நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் இல்லாமல் இருக்கிறதா? இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஆவிக்குரியவர்களை பத்தி
நம்ம பேசலாம். ஆவிக்குரிய பிறத்தல் என்னால் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாற்றங்கள் நமக்குள்ள எங்க இருக்கணுங்க? ஆவியிலையும் மாற்றம் இருக்கணும், ஆத்துமாவிலையும் மாற்றம் இருக்கணும், சரீரத்திலையும் மாற்றம் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பண்ணுதுங்க, சரீரத்துல மாற்றம் இருக்கிறது, ஆவி ஆத்துமால மாற்றம் இல்ல. அப்ப என்ன பண்ணாங்க, கடவுளுடைய பிள்ளைகளா மாறிட்டோம்னா என்ன பண்றாங்க, தன்னை ட்ரெஸ்ஸை முதல்ல மாத்துறாங்க இல்லைங்களா? முதல்ல சும்மா கேஷுவலா போட்டிருக்காரு, இப்ப என்ன பண்ணுவாங்க, ஆமா இன்சர்ட் பண்ணுவாங்க. சில பேர் இடத்துல பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்க்கலன்னா சந்தோஷம், ஆனா நாங்க பார்த்த காரியம். அது வரும் சாதாரண சட்டை போட்டாலு ஞானஸ்தானம் வாங்கணும் என்ன பண்ணுவாருங்க, உடனே இன்சர்ட் பண்ணுவாரு. சென்போல்ல பாத்தீங்கன்னா பாட்டு கேட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பாரு. ஆமே, புரியுதுங்களா? என்னன்னு கேட்டா நாங்களாம் ஆண்டவரை ஏத்துக்கிட்டோமா? இதெல்லாம் என்ன பண்றாங்க, சரீர பிரகாரமான மாற்றங்கள் இருக்குது. உள்ள எப்படியா இருக்கு, ஆவி ஆத்துமா இருக்குன்னா அது ஒன்றும் இடம் மாறவே இல்லை. அது எப்படி இருக்குங்க, அது அப்படியே தான் இருக்குது. சில பேருக்கு ஆத்துமாவில் என்ன பண்ணிருக்கீங்க, மாற்றங்கள் இருக்கு, சரீரத்திலையும் மற்ற இடத்துல என்ன செய்யலங்க, புரியுதுங்களா? அப்போ மாற்றம் என்கிற ஒரு காரியம் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடங்களிலும் இருக்கணும். எங்க, ஆவி ஆத்தும சரீரம் முழுவதிலும் மாற்றங்கள் உண்டாகுவதான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது. அதுதான் மறுபடியும் பிறக்கிற காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அது இதயத்தில் ஏற்றுக்கிற காரியங்கள். ஆவியில மாற்றம் இல்ல, சரீரத்துல மாற்றம் இல்ல, அது அப்படியே தான் இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கிட்டோம், போதுமானதா? அவ்வளவுதானே உங்களுக்கு தேவை. நாங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டோம், கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். இது அல்ல. உங்களோட ஆவியில மாறிச்சாங்க, சரீரத்துல மாறிச்சாங்க, ஆத்துமாவில மாறிச்சா. இதுதான் இந்த நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். வாசனத்தை ஒரு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 16வது அதிகாரம் 31 32 வசனங்கள். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுங்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் மாற வேண்டுமானால், அவன் மனம் திரும்புதலுக்கு உண்டாக வேண்டுமானால், அல்லது அவன் மறுபடியும் பிறக்க வேண்டுமானால் அவனுக்குள்ள என்ன செய்ய வேண்டுங்க, வசனத்தை போதித்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பினீர்கள் என்று சொன்னால் தேவ வசனத்தை நீங்கள் போதிப்பதை ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும். ஆமென். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அது மட்டும் போதும்பா. சர்ச்சு பிரேயரு அது கிடக்குது போ, அதுக்கெல்லாம் போய் 1 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறதா? அங்கெல்லாம் போயெல்லாம் நம்மளால உட்கார முடியாதுங்க. இயேசு நல்லவர், கிறிஸ்துமஸா கொண்டாடுறேன், நீ யாரா கொண்டாடுறேன், என்னென்ன கொண்டாட வேணும்னா கொண்டாடிட்டு இருக்கிறேன். அங்கே சர்ச்சுக்கு வரதெல்லாம் நம்மளால நடக்காது. ஐயா நீ இன்னும் மாறவே இல்லை, அங்கதான் இருக்கிற, மாமிசத்தெல்லாம் இருக்கிற, ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ வர முந்தே சேர முடியாது ஐயா, உன்னுடைய மாற்றங்கள் இல்லையே. அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, அவன் என்ன சொன்னா, நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? யாருங்க கேட்டது? சிறைச்சாலையில் இருந்த அந்த சிறைச்சாலையினுடைய அதிகாரி கேட்கிறான், ஐயா நான் ரட்சிக்கப்படணும், இவ்வளவு தூரம் நீங்க உண்மையா இருக்கிறீங்களே, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்று மட்டும் சொல்லிவிட்டு போகவில்லை. அவர் என்ன செஞ்சாங்க, வீட்டில் இருக்கிற யாவருக்கும், வீட்டில் இருக்கிற யாவருக்கும் ஞானஸ்நானங்கள், அப்புறம் அது வெளிப்புறமான காரியம். அவருக்கு என்ன சொன்னாங்க, வீட்டில் இருக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஹல்லேலூயா. என்னைக்கு வசனத்தை ஒரு மனுஷன் கேட்க ஆரம்பிக்கிறானோ அவன் மறுபிறப்படைய ஆயத்தமாய் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் ரீபர்த், அதுதாங்க அவனுடைய வாரியத்திலே மாற்றங்களை உண்டாகிறது. ஒரு மனிதனுடைய கற்பத்திற்குள்ளாக எப்படி அந்த சிசு வளர ஆரம்பிக்கிறதோ, அதற்கு வேண்டிய ஆகாரத்தை எப்படி தன்னுடைய தாயினுடைய கருவிலிருந்து எடுத்துக்கொள்கிறதோ, அதே போல வசனமானது என்னுடைய மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அப்போ நான் எப்பெல்லாம் வசனத்தை நான் கேட்க ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தபடினால் தெசலோனிக்கர் பட்டணத்திலே இருப்பவரை காட்டிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் பெரையா பட்டணத்தார். ஆமென். அப்ப என்ன நடந்தது என்று சொன்னால், வேதங்களை ஆராய்ந்து பார்க்க 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 எனக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதாங்க மறுபிறப்பினுடைய முதல் காரியம். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவதாக. எரேமியா எழுதின புத்தகம்
15வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உம்முடைய வார்த்தை கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தையில எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வார்த்தையை கேட்ட உடனே என்ன பண்ணாராங்க? அவர்களை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது ஒரு பயம் வருது? எப்பா இங்க போனோம்னா எப்ப பார்த்தாலும் நொய் 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 நொய்னு பைபிள் வசனத்தை போட்டு நம்மளை கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா இவர் வசனத்தை உட்கொண்டோன்னே இவருக்கு என்ன உண்டாயிடுச்சுங்க? சந்தோஷமும் மகிழ்ச்சியா இருந்தது. இந்த அனுபவம் நமக்கு வருதாங்க? ஒரு வசனத்தை கேட்டோன்னே, அப்பா அந்த ஆண்டவர் இப்படி செஞ்சிருக்கிறாரா, அந்த சந்தோஷத்தோட படிக்கிறோமா? நம்ம படிக்கும் பொழுது குமுத ஆனந்த கல்கன் வெட்டி படிக்கிற மாதிரியே படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதனாலதான் என்ன பண்ண முடியலங்க, அந்த ஏத்த இறக்கங்களோட நம்ம படிச்சு பார்த்தோம்னா தெரியும் நமக்குள்ள என்ன பண்ணுங்க, ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு வசனம் 91:15 ஒரு சாதாரண ஒரு வசனம் வாசிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தர அருள செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களா திருப்தியாக்கி. 16 வசனம் விட்டுருங்க. 15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தர அருள செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படு சொல்லியிருக்கா இல்லையாங்க இந்த வசனத்தோட? அப்படியா? எத்தனை பேர் இப்படி போயிருக்கோம்? இந்த வசனத்தை பார்த்தா என்ன செய்யணும்? நான் கூப்பிட்டா அவர் கேட்கிறாரா? சந்தோஷமா இருக்குதையா, நான் கேட்டோன்னு அவர் பதில் கொடுக்கிறாரா? அப்படியா? உட்காந்து பைபிள் வச்சுட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே, நான் உன்னை நோக்கி கூப்பிடுறேன், எனக்கு கொஞ்சம் பதில் கொடுங்கன்னு சொல்லி காதை எப்ப கேட்கிறோமோ இதாங்க சந்தோஷம். ஏன்னு சொன்னா இந்த வசனம் எனக்குள்ள வந்துருச்சு. இந்த சொன்ன வசனம் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நான் கூப்பிட அவர் பதில் சொல்றாரா? அப்பா, நான் அற்பமான மனுஷன், நான் பாவியான மனுஷன், நான் சொல்றத கூட உன்னதத்தின் தேவன் கேட்கிறாரா அப்படிங்கிற ஒரு வசனம் எனக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆமே, நான் சொன்னா எம்எல்ஏ கேட்பாருக்கு மட்டும்தான் சந்தோஷம் இருக்கு. ஆமே, நாங்கெல்லாம் சொன்னா எம்எல்ஏ உடனே கேட்டுருவாருங்க. ஏங்க, நாங்கெல்லாம் அவர் செட்டு, அவர் குரூப்புங்க, அவருடைய படையில இருக்கிற ஆளு. நாங்க சொன்னாலும் அவரெல்லாம் கேட்பாருங்க. இதுல மட்டும்தான் பெருமை பாராட்டிட்டு இருக்கணும். ஐயா, அது வேஸ்ட், அது 5 வருஷத்தோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவர் செஞ்சாலும் செய்வாரா, செய்யாட்ட செய்யலையா, அதுவும் பிரச்சனையா இருக்குது. ஆனா உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிற ஒரு தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் தாங்க சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி. அப்ப அந்த வேத வசனத்தை வாசிச்சோன்னே என் உள்ளத்திற்குள்ளே ஒரு சந்தோஷமும் இருதயத்திற்கு அது மகிழ்ச்சியுமா இருக்கிறதாக இருக்கணும். இந்த அனுபவம் நமக்கு என்னைக்கு வருதோ அப்ப நமக்குள்ள இந்த வசனத்தின் மூலமாக ஒரு மாற்றங்கள் உண்டாகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்படி ஒரு மகிழ்ச்சி வந்த மாதிரியே தெரியல. இந்த வசனம் உங்களுக்குள்ள போகலையோ? நான் சொன்ன வசனம் இன்னும் ஒன்றும் போகல போல இருக்கு. அதையும் இப்படியே கேட்டுட்டே போயிட்டீங்க போல இருக்கு. ஏதோ சொல்றாரு, பேசுறாரு, நல்லா இருக்குல்ல அப்படின்னு போறது இல்ல. அது என் உள்ளத்துல சந்தோஷத்தை கொடுத்துருக்கா? இப்படி இருக்குதா? இந்த வேத வசனத்தை எப்படி பெரட்டி படிச்சீங்களா? இந்த 91 சங்கீதத்தை 15 வசனம் எத்தனை பேர் பெரட்டினீங்க? ஒரு 3-4 பேர் தான் பெரட்டினாங்க. மற்றவங்களாம் என்னாச்சுங்க? பெரட்டல. ஏங்க? அதுதான் தெரியுமே எனக்கு. படிங்க. ஏற்ற வேளையில சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொன் பள்ளத்துக்கு சமானம். சொன்ன உடனே எடுத்து வசனத்தை பெரட்டணும். அப்படி பெரட்டி பார்த்தீங்கன்னா, ஓ இந்த இடத்துல இருக்குதா, நாளைக்கு எனக்கு மறந்துட்டா கூட ஓ இந்த இடத்துல தான் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த போட்டு என்ன பண்ணுவோம், அந்த இருப்பிடத்தை கீழையா மேலையா நடுவுலையா அப்படியெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டோம்னா என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் பெரட்டுறதுக்கு ரொம்ப சந்தோஷமான காரியம். சரி, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்படி வார்த்தைகளை நாம் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக நமக்குள்ளாக இருக்கிறது. ஆனா இந்த வசனம் தான் எனக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடாதபடிக்கு பிசாசானவன் தடை செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நான் மறுபடியும் பிறக்க வேண்டிய என்னுடைய வார்த்தைகளை பிசாசானவன் என்னிடத்திலிருந்து பறித்து கொண்டிருக்கிறான். வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 47வது வசனம். தேவனாலே உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். அப்போ யாரெல்லாம் மறுபடியும் பிறந்தாங்களோ அவங்க வசனத்தை என்ன பண்ணுவாங்களாங்க, செவி கொடுக்கிறான். அப்படின்னு என்ன கேட்கிறாங்க, என் அப்பாவுடைய வார்த்தை, ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு,
இந்த வாரத்துக்கான செய்தி எனக்கு தந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை கேட்கிறவனாக இருக்கிறேன். நீங்கள் தேவனாலே உண்டாயிராதபடினாலே செவி கூடாமல் இருக்கிறீர்கள். இப்ப யாருனால உண்டாயிருக்கிறாங்களா? தேவனால உண்டாகல. இப்ப யாரால உண்டாயிருக்கிறாங்க? பிசாசால உண்டாகி இருந்தா என்ன பண்ணிருக்காங்க? அதுதான் பேசிட்டு போறாரு. கூட ஒரு மணி நேரம் எப்படி போகுது பாப்போம், முடிஞ்சோன்னு போகணும், வீட்டுக்கு போகணும், அந்த வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டீங்கன்னா நீங்க வேற ஒரு ஆளுன்னு அர்த்தம். நீங்க மறுபடியும் பிறக்கல, நீங்க பிசாசுனுடைய பிள்ளைகளாக புத்திரர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. அப்ப வேத வசனத்தை யாரு காதுக்குள்ள வாங்குறாங்களோ அவங்க தேவனுடைய பிள்ளைகள். வாங்கி யார் இந்த பக்கம் விட்டுட்டாங்களோ அவங்க எல்லாம் பிசாசுனுடைய. இது வாங்கி உள்ள விடுதா வெளியில போதான்னு பார்க்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்க கூடாதபடிக்கு. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்க கூடாதபடிக்கு பிசாசானன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டுறான். என்னமோ சொன்னார் அவரு, என்னமோ ஒரு வசனத்தை சொன்னாரு, நான் மறந்துட்டேனே, அதுக்கு தான் டைரி வச்சு எழுதிக்கணுங்கிறது. நான் காதுல நான் ரொம்ப பிரில்லியன்ட், நான் கம்ப்யூட்டரை காட்டிலும் எனக்கு ஐக்கியூ அதிகமா இருக்குது. நான் அப்படியே சொன்னேன்னு எல்லாம் இந்த பக்கத்தில் வாங்கி இந்த ஒரு செல்லில் வச்சுக்குவேன். அது என்னப்பா சொல்றது, அங்கங்கே ஒரு சேனல் இருக்கு, உள்ள இந்த சேனலில் வச்சுக்குவேன், அந்த சேனலில் உட்காந்துக்க, நான் வீட்டில் உட்காந்துட்டு அப்படியே திரும்ப போட்டு அதை திரும்ப ரீகால் பண்ணி நான் பார்ப்பேன். அதெல்லாம் ஒன்றும் நடக்காத கதை. ஆமே, நம்ம இந்த இடத்த விட்டுட்டு போயினோம்னா எப்படி இருப்போங்கிறது நமக்கே தெரியும். ஆமே, இந்த வசனத்தை நீ எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, திரும்ப ஒரு வாங்க பார்க்கறதற்கு நமக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆனா இதை பார்க்கல, கேட்டதோட நின்று போனோம்னா இந்த வசனத்தை பிசாசான் என்ன பண்றாங்க, அழகா பொறுக்கிட்டு போயிடுறான். ஏன்? இந்த வசனம் இருந்தாதானே நீ மறுபடியும் பிறப்ப, இந்த வசனம் இருந்தாதானே நீ மனம் மாறுவ. இந்த வசனத்தை நான் எடுத்துட்டு போயிடுறேன்னு சொல்லி இந்த வசனத்தை அவன் என்ன செய்யறாங்க, எடுத்து கொண்டு போய் விடுகிறவனாக இருக்கிறான். அதுதான் இந்த வசனம் சொல்கிறது. அப்ப என்ன தேவை நமக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா, நமக்கு ஒரு மாற்றங்கள் தேவையா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிசாசானவன் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை அவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஒரு மாற்றம் நமக்கு தேவையா இருக்கிறது. அது என்ன மாற்றம் அப்படி என்று சொல்லிப்பானா வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12 15 வசனங்கள் வரை. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனாலே எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். முதல்ல நம்ம வாசிச்சோம், நீங்க இந்த வசனம் உங்களுக்குள்ள பிறக்கணுங்கிறது. இந்த வசனம் எங்க இருக்குங்க, என்னுடைய ஆத்துமாவிலே இருக்கிறது, என்னுடைய ஆத்துமாவிலே சிந்திக்கிறது, என் ஆத்துமாவிலே செயல்படுகிறது, என் ஆத்துமாவிலே நினைவு கூறுகிறது. ஆமாங்க, ஆவியில நினைவு கூறுறது இல்ல, சரீரத்துல நினைவு கூறுறது இல்ல. எதுல நினைவு கூறுறாங்க? ஆத்துமாவில, இருதயத்திலிருந்து நினைவு கூறுறோம் இல்லைங்களா? அப்ப ஆத்துமாவில நினைவு கூறுகிற வசனத்தை பிசாசானவன் பொறுக்கிக் கொள்கிறான். இதை பொறுக்கிக் கொள்ளாம இருக்கணும்னா எனக்கு இன்னொருத்தர் உதவி தேவை இருக்குது. அவர் யாருங்க? ஆவியானவர். அப்ப வாசிங்க அந்த வசனத்தை திரும்ப. நாங்களோ உலகத்தின் ஆவியை நாங்க பெறல, உலகத்துல இருக்கிற ஆவி மாதிரி நாங்க இல்ல, உலகத்துல இருக்கிற ஆவியை போல நாங்க சண்டை போடுறவன் இல்ல, உலகத்துல இருக்கிறவனை போல பொறாமைப்படுறவன் இல்ல, உலகத்துல இருக்கிறவன் சொல்ல கடும் சொல்கிறவன் அல்ல, உலகத்துல இருக்கிற போல பேதம் பார்க்கிறவர்கள் நாங்கள் அல்ல. நாங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? அந்த உலகத்தின் ஆவியை நாங்கள் பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட அறியும்படிக்கு தேவனிடத்தில் புறப்படுகிற ஆவியை பெற்றோம். ஹல்லேலூயா. அப்ப எங்க இருந்து வருகிற ஆவியை பெறணுங்க? தேவனிடத்திலிருந்து வருகிற ஆவியை பெற வேண்டும். அப்ப தேவனிடத்திலிருந்து என்ன ஆவி வருது? பரிசுத்த ஆவி வருது. இந்த பரிசுத்த ஆவி குறித்து வேதம் என்ன சொல்கிறது? இயேசுநாதர் சொல்றாரு, அது பிதாவினுடைய வாக்கு தத்தம். ஆமென். என்னங்க அது? பிதாவினுடைய வாக்கு தத்தம். பார்த்திருக்கீங்களா? ஆமென். அப்ப மத்த
காரியங்கள்லாம் வாக்கு தத்துவம்னா உடனே ஆண்டவர் இந்த வாக்கு எனக்கு பலிக்கணும், இந்த வாக்கு எனக்கு பலிக்கணும் ஆண்டவர், இந்த வார்த்தையின்படியா எனக்கு நடக்கணும் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, மாற்றுங்க. அப்படி கேட்கிற நம்ம ஆண்டவர் சொல்றாரு, பிதாவினுடைய வாக்கு தத்தம் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரே இந்த வாக்கு தத்தம் எனக்கு தாங்க, இந்த பரிசுத்த ஆவி எனக்கு தாங்க, என்னுடைய ஆத்துமாவுல உயிர்ப்பிக்கும்படியாக இந்த ஆவி எனக்கு தாங்க கேட்கிறோமா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அது பிதாவினுடைய வாக்கு தத்தம்பா, அதை நீங்க பெற என்ன பண்ணுங்க, நீங்க காத்திருங்கன்னு சொன்னாரு. நம்மளால அவ்வளோலாம் முடியாது. ஒரு யாராவது ஒரு பாஸ்டரை கூட்டு வந்து தலையில கையை வைக்க சொல்லுங்க, ஆவியான உனக்குள்ள நான் அனுப்புகிறேன்னு சொல்லுங்க, எனக்குள்ள வரட்டும். ஆமே, அப்படிதான் ஒரு மனுஷன் போய் கேட்டான். என்ன அது இருந்தாலும் கையை வைக்கிறான், எல்லாம் அந்நிய பாஷை பேசுனா, உனக்கு காசு தரையா? எனக்கும் தெரியுங்களா? ஏன்னா அவன் ஏற்கனவே யாருங்க, அவன் மந்திரக்காரன். அவன் என்ன பண்ணா, ஓ இதெல்லாம் கிடைச்சா கூட இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஃபெமிலியர் ஆயிடலாமே நினைச்சிட்டு என்ன பண்ணா, அது எனக்கு தெரியுங்களா? இப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு, பணத்தோடு உன்னுடைய என்ன செய்யுங்க, நாசமாகி போக கடவுள். பணத்தினாலலாம் வாங்க முடியாதுங்க, காத்திருந்து தான் வாங்கணும். அது தேவனிடத்துல இருக்குது. அது பரிசுத்த ஆவியான தேவனுடைய வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை பெறணும்னா உட்காந்து காத்திருந்து நம்ம என்ன செய்யணுங்க, பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்கள்ல கொஞ்சம் நான் தவறிட்டேன். எனக்கு ஆண்டவர் என்ன பேசினாரு எனக்கு தெரியல. நான் விட்டுட்டு என்ன பிரசங்கம் பண்ணு எனக்கு தெரியல. உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், ஒன்றும் எனக்கு புலப்படவே இல்லை. நானும் உட்காந்து நேற்று ராத்திரி வரலும் பார்க்குறேன், இன்னமும் என்ன தெரியலையே ஆண்டவர், எனக்கு ஒன்றுமே புரியல ஆண்டவர், என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன ஒன்று ஒரு காரியத்தை எடுக்க ஆரம்பித்தேன். அதை பார்த்தா எனக்கு பிடிக்கல. இது இல்லையே, இது வேற என்னமோ இருக்கும் போல இருக்கே. என்ன சொன்னேன்னு கேட்டா, அப்போதான் திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஆண்டவர் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தையை ஞாயிற்றுக்கிழமையே கொடுத்தாரு. நான் மறந்துட்டேன். இந்த காலம்பரை என்ன சொல்றாருங்க, ராத்திரி 10 மணிக்கு மேல என்ன செய்யறாருங்க, அப்பதான் எனக்கு ஞாபகப்படுத்துறேன். ஐயோ ஆமா இல்ல, நான் இதை மறந்துட்டேனே. புரியுதுங்களா? அப்ப நம்முடைய வசனங்களை நமக்குள்ள என்ன செய்யுதுங்க, விசாசான எப்ப வேணாலும் எடுத்து போடுறவனா இருக்கிறான். அதனாலதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறபடினாலே ஆவியானவர் நமக்கு நினைவூட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றது கேட்டீங்களா? நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். அந்த ஆவி உணர்த்தினபடினால மீண்டும் அதை என்ன பண்ணிட்டேன், எடுத்து அதன் ஆயத்தை பண்றதுக்கு எனக்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அப்ப அது போல அது பிதாவினுடைய வாக்குத்தத்தம் மாற்றம் அல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, அது நான் அனுப்புகிற தேற்றரவாளன். ஆமென். ஏங்க தேற்றரவாளன்? ஏன் அவர் தேற்றரவாளன் நமக்கு அனுப்புறாரு? ஆண்டவர் போயிட்டாரு. ஆமென். அப்ப என்ன சொல்றாரு, இதுவரையில 3.5 வருஷம் உன்னோட கூட இருந்து உனக்கு ஒரு நல்ல ஒரு டீச்சிங் எல்லாம் கொடுத்து நடத்திட்டு இருந்தேன். இப்போ நான் என்னுடைய தேவனுடைய சித்தத்தின்படி நான் பரலோகம் போறேன். இப்போ உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு சொன்னா நீங்க வழி தப்பி போயிருவீங்க, இடறி போயிருவீங்க. அப்ப உங்களுக்கு என்ன பண்ணாங்க, பேதுரு பார்த்து என்ன சொல்லிட்டாங்க, ஏசுனாரு செத்து போயிட்டாரு, மீன் பிடிக்க போலாமா வாங்க. தெரியும் ஆண்டவருக்கு இந்த பயலெல்லாம் இந்த மாதிரி தான் அக்கப்போர் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனாலதான் கூப்பிட்டு சொன்னாரு. 10 பேருக்கு இடத்துல வந்தார், 11 பேருக்கு இடத்துல வந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆள் இல்லா போய் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி 100 வாட்டி என்ன செஞ்சாரு, வந்து விசுவாசத்தை கொண்டு வந்து புகுத்தி, எங்க போய் காத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருங்க, அப்படித்தானே? ஆமா, போய் என்ன பண்ணுங்க, காத்துருங்க, ஓடுன்னு துரத்தி விட்டாரு. போய் உட்காந்து ஜோம் பண்றாங்க. எத்தனை நாள் ஜோம் பண்றாங்க? 10 நாள். 10 நாள் ஜோம் பண்றாங்க. இப்போ 10 நாள் உட்காந்து ஜோம் பண்ணும் பொழுது அந்த தேற்றரவாளனை அனுப்புகிறார். அவர் தான் இப்ப இவங்களுக்கு உள்ள நின்றுட்டு என்ன சொல்றாரு, இது தப்பு, இது சரி என்று சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தேற்றரவாளனாகிய இந்த பரிசுத்த ஆவியை நமக்குள்ளாக ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த பரிசுத்த ஆவி வந்துச்சுன்னா நான் தவறுகிற நேரத்தில் அவர் என்ன பண்ணுவாருங்க, எனக்கு அவர் நினைப்பூட்டுகிறவராய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். அப்ப எனக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறான்னு எப்படிங்க தெரியும்? கொர்நேலியு 10 வாசிங்க, இந்த 10வது அதிகாரத்தில் இருக்குது. வசனத்தை கேட்டவர்கள் யாவரும் மேலும் ஆவியானவர் இறங்கினார். வாசிங்களேன். பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர், வசனத்தை கேட்டவன் என்ன பண்ணாருங்க,
அப்ப இங்க இருக்கிற வசனத்தை இது என்னுடைய வார்த்தையா? அப்ப நான் சொல்றதெல்லாம் தேவனுடைய வார்த்தை தானே. அப்ப இத இந்த வேத வசனத்தை கேட்கிற யாவர் மேலும் வசனத்தை வாசிங்க. அப்ப பரிசுத்த ஆவிங்க இந்த இடத்துல இறங்குவாரா இறங்க மாட்டாரா? இறங்குவாரு. அவர் பல பாஷைகள் பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் கேட்கும் பொழுது பரிசுத்தாவினுடைய வரம். இப்ப பாருங்க, நமக்கு மட்டும்தான் பரிசுத்தாவி வரணும்னு நினைச்சோம். இவன் புறஜாதிகளுக்கு என்ன வந்துருச்சுங்க? வந்துருச்சு. போதுமா? வந்துருச்சேன்னு சொல்லிட்டு இவரும் பாரியா பற்பல பாஷையில பேசுறாங்க. நம்ம போலே ஆயிட்டாங்க அவனும். ஆனா என்ன இல்லாம இருக்குது? ஞானஸ்நானம் இல்லாம இருக்குது. அப்ப ஆவி பெற்றாச்சு. ஆமே. அப்ப ஆவிக்கு ஞானஸ்நானங்கிறது பிரச்சனை இல்லை இந்த இடத்துல. அப்ப என்ன பண்ணாங்க? அந்த ஞானஸ்நானம் வாங்காமே அவங்களுக்குள்ள பரிசுத்தாவி வந்தோன்னே, பரிசுத்தாவி வந்துருச்சு, முதல்ல என்ன பண்ணுங்க? உடன்படிக்கை பண்ணுங்க. அப்ப உடன்படிக்கை பண்ணுகிறார்கள் அவர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப பரிசுத்தாவி அவரிடத்துல வரும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்களாங்க? பற்பல பாஷைகளை பேசினார்கள், புகழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பரிசுத்தாவி நம்ம வரும்பொழுதற்கான ஒரு அடையாளமே என்னங்க? ஒருத்தருக்கும் சந்தம் இல்லை. ஆமே. அந்நிய பாஷை பேசுறது. இந்த அந்நிய பாஷை பேசுற நமக்குள்ள என்ன இருக்குங்க? பத்திய கூலிக்கார மாதிரி கக்கரான்னு கத்திட்டு கிடக்குறாங்களே. ஆமே. வேதம் அழகா சொல்லுங்க, அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு கூட ரகசியம் பேசுறான். நீங்க சும்மா பேசிட்டு இருக்கிறியா? நான் தேவனோடு கூட ரகசியம் பேசுகிறேன். அல்லேலூயா. அது எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியம் பேசுகிறான். அவர் எனக்கு இந்த அடையாளத்தை தாங்க. கேளுங்களேன், எல்லாருமே கேளுங்களேன். ஆண்டவரே, எனக்கு இந்த பரிசுத்த ஆவியை அந்நிய பாஷை அடையாளத்தோட தாங்க ஆண்டவரே. நாங்களும் அந்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு பேசு, உம்மை புகழ எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அதுதாங்க நமக்கு ஒரு அடையாளம். வெளிப்புறமான ஒரு அடையாளம் நமக்கு எதுன்னு அதுதான். நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னு சொன்னா இருதயத்துல தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். பழைய காரியம் இருக்கக்கூடாது. அந்த விருத்த சேதனத்துக்கு வெளிப்புறமான அடையாளம் தான் தண்ணிக்குள்ள மூழ்கிறது. அதே போல எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்பதற்கு வெளிப்புறமான அடையாளம் எதுங்கன்னா அந்நிய பாஷை. அப்ப அந்த ஆவி நமக்கு என்ன செய்யணுங்க? பெற்றிருக்கணுமா? அப்பதான் இந்த வசனம் எனக்குள்ள நிலைச்சு நிற்கும். வாசியுங்கள், தொடர்ந்து வாசியும். மாதம் இல்ல 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12க்கு அப்புறம், அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகள் 1 கொரிந்தியர் 2:13, அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆமேன். இதுல ஏதாவது சரீர பிரகாரமான காரியம் இருக்காங்க? நானா நினைச்சு செய்யற காரியம் இருக்கா? மனுஷனா நினைச்சு செய்யற காரியம் இருக்கா? அதுல ஒண்ணும் கிடையாது. பாருங்க, ஆவிக்கு அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகள்னாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகள்னாலே பேசி ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு கொஞ்சோண்டு பிட்டு கூட என்ன இல்லைங்க, மனுஷ வார்த்தை இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஜென்ம ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப மாமிசமான மனுஷன் என்ன பண்ண மாட்டானாங்க? நீங்க என்னதான் சொன்னாலும் உலக பிரகாரம் மனுஷன் என்ன செய்வாங்க? நாங்கள் ஏசுநாதரையும் தெரியும் அப்படிலாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்களாம். மனுஷன் யாருங்க? உங்களை ஜென்ம சுபாவம் உள்ளவன். அந்த ஜென்ம சுபாவம் எதுங்க? அவனுடைய நினைவுகள், தோற்றங்கள் எல்லாம் பொல்லாத இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அப்ப நம்மலாம் சபையில் இருக்கவங்கலாம் எதை ஏற்றுக்கிட்டாங்க? இந்த சமாச்சாரத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டோம், பரிசுத்தாவியை ஏற்றுக்கிட்டோம், மனமாற்றத்தை ஏற்றுக்கொட்டுக்கிட்டோம். சரி வாசிங்க. ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கிறபடிகளினால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும்
அவன் மற்றொருவனால் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன உண்டாகுதான், அந்த அவனுடைய சில காரியங்கள் பைத்தியமா சொல்லணும். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாவும் நமக்கு எப்படி இருக்குங்க, அது தேவ பலனா இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். சில காரியங்களை அதுலதான் சொல்லியிருக்கு, ஆவிக்கேற்ற பிரகாரமா ஆராய்ந்து நிதானிக்கப்படுகளால் அவள் அறிய மாட்டான், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்போ சில காரியங்கள் நம்ம இடத்துல மனுஷ மாதிரி யோசிக்கிறோமா, அல்ல ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியினுடைய நிறைவோடு நாம் நிதானிக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை ஒருத்தர் இங்கே வந்து நான் இங்கே உட்காந்துருந்தேன். ஒரு முறை ஒருத்தர் வந்து என்ன கேட்குறாரு, ஏங்க ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னாரு. நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் மனசீகமாக என்ன சொல்லிட்டேங்க, நீங்கள் போயான்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, போய் ஆள் இல்லையா போயான்ட்டேன். அப்போ எனக்குள்ள என்ன இருக்குதுங்க, மனுஷ சுவா இருக்கு. ஆமாம், இவன் வந்து கேட்கறதுக்கு நம்ம கொடுக்கணுமா? புரியுதா இல்லையாங்க? உட்காந்து கொஞ்சம் நேரத்துக்குள்ளார சத்தம் கேட்டுருச்சு. ஆவியானவளை என்ன பண்ணார், உணர்த்த ஆரம்பிட்டார். நான் வந்திருக்கிறது சபைக்குள்ளாக, நீ இருந்துட்டு சபையில ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பலாமா? ஆமே, உன்னை கிட்ட வந்து அனுப்புனது வேற, நீ வந்தது என்ன கிட்ட வந்திருக்கிறான், என்ன கிட்ட வந்து நீ அனுப்புனு. ஏன்னா கொஞ்சம் தடுமாறி போயிடும். ஓடுனேன், திரும்பி ஓடி போய் பார்க்க அந்த ஆளையே காணும். எனக்கு அது இன்னும் ஒரு உதறல். ஏன் உதறிச்சு சொல்ல தெரியுமா? வேதம் சொல்லுது, வந்திருக்கிறவன் தேவதூதனா என்னமோ தெரியலன்னு ஒரு பயம் வந்துருச்சு. அடுத்த முறை ஒருத்தன் வந்தான், அவன் கேட்கறதுக்குள்ளே கொண்டு காசு கொடுத்து அனுப்பிச்சு விட்டேன். பயம் வந்துருச்சு. அப்போ நம்ம எதோட சேர்த்து பார்க்குறோன்னு சொன்னா, அந்த ஆவிக்குரிய சிந்தை எப்போ வரும்னு சொன்னா, நானும் ஆவிக்குரிய மனுஷனா இருந்தால் தான் வரும். ஆனால் நான் மனுஷிகமாக இருக்கும்போது என்ன செஞ்சேன், வாங்கடா எல்லா பேரும் வந்து சும்மா சும்மா காசு கேட்பாங்க போடான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஆவிக்குரிய சிந்தை வரும் பொழுது தேவ தூதர் வந்திருக்கலாமோ, இதுதாங்க ஆவிக்குரிய சிந்தை. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கைய ஆவிக்குரிய காரியங்களை நான் அனுபவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்போ ஆவி கர்த்தருடைய ஆவியா இருக்குமானால் என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கும். அது ஆவிக்குரிய சிந்தை தான் சிந்திக்குமே தவிர மனுஷிகமான ஒன்றையும் அது என்ன செய்யாதுங்க, சிந்திக்கவே சிந்திக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றுமை பாராட்டாது, பெருமை பாராட்டாது, ஒன்றும் இருக்காதுங்க. ஒரு குழந்தையினுடைய அனுபவங்கள் நமக்குள்ள என்ன செய்யுங்க, வர ஆரம்பிக்கிறது. இரண்டாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 54, 55 வாருங்க. இங்கே அதே மனிதனுக்குள்ள இன்னொரு ஆவி இருக்குது. அவருடைய சீஷராகிய அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர் என்று பாருங்க. இப்ப மாமிசத்திற்குரிய சிந்தைக்கும் ஆவிக்குரிய சிந்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ஜனங்க இயேசுவை உள்ள வரக்கூடாதுங்கிறாங்க. உடனே இங்க இருக்கிறவனுக்கு ரொம்ப அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, ஆமா தலைவரை இப்படி சொல்லிவிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, ஆண்டவரே எலியா இறக்குனது போல அக்னியை இறக்கிங்களா என்ன பண்ண அழிச்சிரவா அப்படின்னா. இவருக்கு ஒன்றும் பண்ண ஒன்றும் கிடையாது. இவரு கேட்கறது எலியாவுடைய அக்னியை இவர் கொடுக்கணுமா. இவர்கிட்ட நான் செஞ்சிடவான்னு கேட்கல, எலியாவினுடைய இருக்கிற அக்னியை போல இறக்கி இவர் செய்யறது உமக்கு சித்தமா, ஏன்னா நீ சொன்னீங்கன்னா தான் இங்க நடக்குங்கிறது அவனுக்கு என்ன செய்யுதுங்க தெரியுது. அவர் உடனே கேட்கிறாரு, சித்தமா ஆண்டவர். அவர் பார்த்துக்காரு, நான் மனுஷனை அழிக்கிறதுக்கு வரலடா, ரட்சிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். முதல்ல உன்ட்ட என்ன ஆவி இருக்குன்னு முதல்ல பாரு. அப்ப என்ன ஆவி இருக்குது உன்ட்ட? அப்ப உன்ட்ட மனிதனுடைய ஆவி இருக்குதே ஒழிய தேவ ஆவி இல்லாதபடினாலே நீ மனிதனுக்கேற்ற காரியங்களை சிந்தித்து கொண்டு இருக்கிறாய். அல்லேலூயா. அவன் வரமாட்டான், அவன் ரட்சிக்கப்பட மாட்டான், அவன் உருப்பட மாட்டான், அவன் நாசமா போயிடுவான், அப்படிலாம் நம்ம என்ன செய்யறோங்க, நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுவல்லங்க, ஆண்டவருக்கு ஒரு செகண்ட் போதும், எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வாருங்க, மாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்து கிடந்த ஒரு பிரேதத்தை தள்ளித்தாகுமே என்று சொன்ன ஒரு வார்த்தை எழும்ப செய்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால யாரை குறிச்சும் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, குறை சொல்ல வேண்டியதுலாம், வரமாட்டான்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவர் ரட்சிக்கப்படணும், இந்த இருங்களூர் முழுவதும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. இந்த இருங்குள்ள யாரா இருந்தாலும் போல, தண்ணி அடிக்கிறனா பரவாயில்ல, மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே விபச்சாரக்காரனா இருக்கணும் ஆண்டவரே, மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. நீ சொன்னா போதும் ஆண்டவர், எல்லாம் மாறிடுவாங்க.
சோத்திரம். ஆமேன் வந்தாதான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுள் இருக்கு. நான் சொன்ன நீங்க என்ன பண்றீங்க? அப்படியே பார்த்துட்டீங்க. அப்போ உங்களுக்குலாம் என்ன? அப்படியா? அப்படியெல்லாம் இல்லை. நல்லவர்கள் மறந்துட்டோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லையா? சோத்திரம் உண்டாவதாக. அப்படியே ஆக கடவுது. அப்ப அந்த இருங்களூர் இயேசுவுக்காக மாற வேண்டும் என்று சொல்லி நாம நினைக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாரையும் மாத்துங்க. ரோட்ல போகும்போது யார்த்தா ஆண்டவரை குடிகாரம் போயிட்டு இருக்கான் பாரு, ஆண்டவரே இவனை எப்படியாவது மாத்துங்க. சில பேர் ஆம்புலன்ஸ் போனா என்ன சொல்றாங்க? ஆண்டவரே இந்த ஆம்புலன்ஸ்ல போறவங்கள பாதுகாப்பா இருங்கன்னு. அதே மாதிரி சொல்லுங்களேன். ஒருத்தன் குடிகாரம் போனா, ஆண்டவரே அவன் மறிக்க போறான், ஆம்புலன்ஸ் போறவன் அவனுக்கு செத்தாலும் சாவம், உயிரோட போலத்தான், அது ஆண்டவருடைய சித்தத்தில் உள்ளது. ஆனா இவனை உயிர்ப்பிக்கிறதுக்கு நம்மளால முடியும். ஆண்டவரை இவனை உயிர்ப்பியும், ஆண்டவரை ஆத்துமா நஷ்டப்படக்கூடாது. புரியுதுங்களா? அதுக்கு ஜெபிக்கிற மாதிரி எதுக்கும் ஜெபிக்கணுங்களேன். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. அப்ப என்ன பண்ணாங்க? 1 யோவான் 3வது அதிகாரம் 8 வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பெரிய பிசாசினுடைய கிரிகள் அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும், தேவனாலே பிறந்த எவனும், எல்லாரும் சொல்லுமா, தேவனாலே பிறந்த எவனும், மறுபடியாய் பிறந்த எவனும், ஆமென், மறுபடி பிறந்த நானும் பாவம் செய்ய மாட்டேன். ஆமென். இப்ப மறுபடியும் பிறந்தா எனக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கா இல்லையாங்க? இதைத்தான் சரி, நான் பாவம் செய்ய மாட்டேன், பாவம் எனக்குள்ள இருக்காது. காரணம் என்னன்னா, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அந்த உடன்படிக்கை நான் எப்படி மாத்துவேன்? யா ஆமென், ஆமென். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? உளுந்து ஓடனாங்க ஒரு மனுஷன், யாருமே பார்க்கலையா? அவர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருப்பா. ஏன்னு சொன்னால் அவன் மறுபடியும் பிறந்தவன். ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்கிறது, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசினுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரன் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும். நீங்க யாருக்காவது அன்பு செய்யாம ஒருத்தவங்க இருந்தீங்கன்னா நீங்க தேவனால உண்டாகல, நீங்க மறுபடியும் பிறக்கல, இன்னமும் மாமிசத்தின் பிள்ளைகளாகவே இருக்கிறீங்க. ஆமா, பாருங்க, ஆவியில எவ்வளவு இருக்குது. வசனம் இல்லைன்னா, இந்த வசனத்துல காப்பாத்துற ஆவி இல்லைன்னா இதெல்லாம் நமக்குள்ள என்ன செய்யுங்க வந்து விடுகிற. 2 கொரிந்தியர் 11:13-15. அப்ப பாருங்க என்ன பண்ணிருக்காங்க. பிசாசு என்ன பண்ணுவாங்க? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை பார்க்கிறதுக்கு தேவனை போலவே இருப்பான். ஐயா, அவனும் பிரசங்கிதான், அழகா பிரசங்கிப்பான். ஆமே, ஆமா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். நீங்க நேத்து செஞ்ச பாவத்தையும், இன்னைக்கு செஞ்ச பாவத்தையும், இனிமே செய்ய போற பாவத்தையும், அப்படிதானே போட்டிருக்குது. ஆமே, நேத்து செஞ்சது, இன்னைக்கு செஞ்சது, இனிமே. ஏன்னா இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கிறோம்ல. அதனால நேத்து முந்தா நாள், நாளைக்கு, நாளை மறுநாள், இது எல்லாத்தையும் அப்படியே ஒருத்தர் சொல்றாரு. என்ன இதாங்க ஹைப்பர் கிரேஸ். ஆமா, என்னன்னா இது பெரிய கிருபைங்க. அது ஆண்டவர் வசனம் சொல்லிடுச்சுல, நீ பாவம் செஞ்சாலும் பரவாயில்லடா, நான் உன்னை மன்னிச்சிடறேன்னு சொல்லிட்டாரு. ஆமே, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுது. இதெல்லாம் வேஷம். ஆமே, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இதுதான் ஒளி. அது ஒளியினுடைய வேஷம். அது என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? அது பாவம் செய்கிற இடத்துல கிருபை பெருகணும். அது என்ன சொல்லுது? அது சொன்னது வேற ஒண்ணுக்கு. ஆனா அதை கொண்டு இங்க கொண்டு என்ன பண்ணுதுங்க? ஒட்ட வச்சு விடுது. அப்போ ஒளியின் தூதன் உலகத்துல இருக்கிறான், கள்ள தீர்க்க தரிசனமா வருகிறான். ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள், அவர்களுக்குள்ளே கள்ள ஆவி இருக்கிறது, பரிசுத்த ஆவி அல்ல, பிசாசுக்குரிய ஆவி இருக்கிறபடினால்
ஒளியின் வேஷம் தரித்து நம்மளை வஞ்சிக்கிறவராக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ வேத வசனம் எனக்கு தேவை. இந்த வேத வசனம் என் இருதயத்தில் இருக்கிறது, என்னோட ஆத்துமாவில இருக்கிறது. இந்த ஆத்துமாவில இருக்கிற வசனத்தை நான் படிச்சேன், அதை என்னோட ஆத்துமாவில ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை இப்ப என்ன பண்ணணுங்க, ஒரு கேபிள் எனக்கு கனெக்ட் பண்ணணும் ஆவியில. அந்த ஆவி எனக்கு கனெக்ட் பண்றதுக்கு ஆவி இல்லைன்னு சொன்னா நான் என்ன பண்ண, ஆத்துமா வீணா போயிடும். இப்ப பரிசுத்தாவி எனக்குள்ளே வந்ததுனால எனக்கு கரெக்டான லிங்க் கிடைச்சிருச்சு. நான் என்ன பண்ணுவேங்க, சரியான முறையிலே நான் நடக்கிறவனாக இருப்பேன். அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நமக்குள்ளே சாயல் உண்டாகணும். சரீரத்துல ஆத்துமால மாற்றம் உண்டாச்சு, ஆவியில மாற்றம் உண்டாயிருச்சு. ஆவியில வசனங்கள், ஆத்துமாவில ஆவியில பரிசுத்த ஆவியானவர், ஆத்துமாவில வசனங்கள், இருதயத்தினுடைய காரியங்கள். இப்ப சரீரத்துல மாற்றம் இருக்கணும். என்ன மாற்றம் நடக்கணுமா? ஆதியாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். இப்ப மனுஷரை எப்படி படைச்சாராங்க? தேவ சாயலா தான் சிருஷ்டித்தார். இப்ப நம்ம எல்லாம் யார் சாயலா இருக்கிறாங்க? தேவ சாயலாக தான் இருக்கிறோம். ஆனா எனக்குள்ள இருக்க ஆவிதான் மாறி இருக்குது. ஆமென். ஆதாம் நம்மள மாதிரி தானே இருந்திருக்காங்க. ஆதாம் ஏவாள் அப்படி அந்த சந்ததி தானே வந்திருக்கிறோம். அப்போ இது தேவ சாயலா தானே இருக்குது. இந்த தேவ சாயலா தான் மடைச்சாரு ஆண்டவரே. வாசிங்க ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரனா இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தார்களோ தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது முன்குறித்தார். அப்ப யாரு சாயல் அப்ப மாறணுமா? நான் தேவ சாயல மனுஷனா இருக்கிறேன். ஆனா இந்த சாயல் எது மாதிரி இருக்கணுமா? இயேசு சாயல் மாதிரி இருக்கணும். அப்படின்னு என்ன பண்ணணுங்க, நல்லா தாடி வச்சுக்கிட்டு, ஹிப்பி முடி வச்சுக்கிட்டு, இந்த பைஜாமா மாதிரி குருதா போட்டுட்டு, ஆமே அவர் எப்படி பேசினாரு, அவர் எப்படி நடந்தார், அவர் எப்படி ஜெபிச்சாரு, அவர் எப்படி சுகமாக்குனாரு, அவர் எப்படி எல்லாம் நம்ம மக்களோட பழகுனாரு. ஆமே இதுதாங்க ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான சாயல். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திக்கிறோம். ஆண்டவருக்காக நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேங்க, நம்ம சாயலை மாற்ற பார்க்குறோம். அது வேஸ்ட். நான் அந்த ரட்சிக்கப்பட்ட புதுசுல மோதிரங்கலாம் கழட்டி போட்டேன். கழட்டி போட்டு செயின், அப்போ டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்த்தோம், பட்டன் இது வரும் கழட்டி போட்டுருவேன். செயின் தெரியும் நல்லா இருக்கும், முரட்டு செயின் ஒன்று போட்டிருப்பேன். கையிலலாம் மோதிரம் போட்டு என்ன பண்ணேன், வந்தாவா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். புரியுதுங்களா? எல்லாத்தையும் கழட்டி போட்டேன். இப்போ என்ன, நான் யாருங்க? ஆமாம், ரட்சிக்கப்பட்டேன். பட்டன்லாம் போட்டாச்சு, மோதிரத்தெல்லாம் கழட்டியாச்சு. பவுடர்லாம் நமக்கு ரொம்ப அனாவசியம் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பவுடர்லாம் போடுறது கிடையாது. ஐயோ ஐயோ அதெல்லாம் ஆடம்பரமான காரியம், நமக்கெல்லாம் ஒன்றும் வேணாங்கட்டு ரொம்பலாம் மாற ஆரம்பிச்சுட்டேன். 2 நாள் 3 நாள் தான் ஓடிச்சு. எனக்கு ஏற்கனவே ரொம்ப வேர்க்கும். அந்த கும்பலுக்குள்ளே போயிட்டு வந்தேன் என்ன ஆகுங்க, ஒரு வாட்டியே சட்டை இருந்தால் அந்த உப்பெல்லாம் வெள்ளையாக தெரியும், ஒரே வாடை. இது வேண்டாம் சாமி, நான் தெரியாதனமாக என்ன பண்ணிவிட்டேன், இந்த மாதிரியெல்லாம் பொருத்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் மாற. புரியுதுங்களா? இந்த மாற்றங்களை ஆண்டவர் கேட்கல. தேவ சாயல் என்பது குணத்தினாலே மாறணும், செயல்களிலே மாறணும், சிந்தையிலே மாறணும். இதுதான் சரீர பிரகாரமான நம்முடைய வாழ்க்கை. நம்ம இது மாறாம என்ன பண்றாங்க, ரொம்ப அப்படியே சில இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் இருக்கும்போது ரொம்ப அப்படியே பக்தியா வருவாங்க. அங்க வீராவேசம்னா வீட்டில் போய் பார்த்தா தெரியும் எவ்வளோ பக்தியா இருப்பாங்கன்ட்டு. ஆமே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. வேஷம் வேணாங்க, இயல்பாவே இருப்போம். அது சரீரம் ஆண்டவருக்குரியதாக இருக்கட்டும், குமாரனுக்கு சாயலாக இருக்கட்டும். வாசிங்க எபேசியர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 22 24. பழைய மனுஷன் நீங்க களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியலாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும். அப்ப புதிய மனுஷனை எப்படி வரணுமாங்க, பழைய மனுஷனை நீங்க களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியுள்ளராகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயல். அப்ப தேவனுடைய சாயல் வரணும்னா பழைய மனுஷனை விட்டு வெளியில போகணும்,
களைஞ்சு போட்டுட்டு உங்கள் உள்ளத்துல புதிதொரு ஆவி உள்ளாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும். அப்ப மெய்யான நீதியிலும். ஆமா, இன்னமும் சில பேருக்கு அந்த சரீரத்துல சுபாவம் மாறவே இல்லை, அப்படியே இருக்குது. ஏன்? கடவுள் மாதிரியே நம்மளை நினைச்சுக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் நம்ம மாறிதான் ஆகணும், அவர் மாற மாட்டாரு. நம்ம மாறிதான் ஆகணும், ஒரு வழி இல்லை. நான் கடவுளை பிள்ளையானால் மாறித்தான் ஆக வேண்டும். நான் புதிய மனுஷனை தரிக்கவில்லை என்று சொன்னால் நான் மறுபடியும் பிறக்கவில்லை. நான் மறுபடியும் பிறக்கவில்லை என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் என்னை கைவிடுகிறது. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கொலோசியர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் நிறைய இருக்கு. ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்களையும் களைந்து போட்டு தன்னை கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. அப்படியெல்லாம் போட்டு நிறைய இருக்குதுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? களைஞ்சு போட்டணும். பழைய மனுஷன் இனிமேல் என்ன செய்யாதங்க, வரக்கூடாது. பழைய மனுஷன் கோபக்காரனா இருக்கும் பொழுது கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? அப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது. களைஞ்சு போட்டு தானே போட்டிருக்கு. அப்ப என்ன சொன்னோம்? இயேசுவின் நாமத்தினாலே போ பிசாசே. ஏன் தள்ள கைச்சு நான் என்ன சொல்லுங்க? இந்த கோபத்தை கொண்டு வர பிசாசே, இயேசுவின் நாமத்தில் என்ன விட்டு வெளியில போ. இதை சொல்லி பழகிட்டோம்னா நம்ம புது மனுஷனா மாறிடலாம். ஆமே. நம்ம நிறைய காரியம் செய்யறது இல்லை. நம்ம வீட்டில் வியாதி வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? வீட்டில் உட்காந்துட்டு இந்த வீட்டில் வருகிற வியாதியின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ சொல்ல மாட்டேங்கிறேன். ஏங்க? இந்த வியாதி எப்படி அங்கே போகும்? ஐயா, அதுவா போகாது, உன் வார்த்தையினால போகும். ஏன்னா நீ கடவுளுடைய பிள்ளை. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்லு, வாயை திறந்து பேசு, நான் அதை செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேங்கிறாரு. நான் சொல்ல மாட்டேங்கிறேன். அப்ப எப்படி அது போகும்? ஆண்டவர், என் வீட்டிலே குழப்பங்களை செய்கிற ஆவியே இயேசுவின் நாமத்தினால என் வீட்டை விட்டு வெளியே போ சொல்ல மாட்டேங்கிறோம். ஏன்? குழப்பத்தை பண்றது நம்ம தான். புரியுதுங்களா? நம்ம சொல்லி துரத்தக்கூடிய அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாருங்க. அதுதாங்க ஆவிக்குரிய மனிதன், மாற்றத்திற்குரிய மனிதன். முன்ன மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. பேதுரு அவரை இயேசுநாதரை பார்த்து சத்தியம் பண்றான், இருந்தாலும் தெரியவே தெரியாதுயா, அவன் யாருன்னே தெரியல. எப்படி சொன்னாருன்னு தெரியல எனக்கு இல்லையா? அவர் என்ன சொல்ற? சத்தியம் பண்ணவும். அப்ப மோசமா தான் பேசியிருப்பாரு அவரு. அப்படி பண்ணால் இப்ப சொல்றாரு, எனக்குள்ளே இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. மாற்றம் எப்படிங்க வந்துச்சு? பழச களைஞ்சு போட்டாரு, அவிசுவாசத்தை களைஞ்சு போட்டாரு, தேவன் அல்லாத வார்த்தையை களைஞ்சு போட்டாரு, புதிய மனுஷனை எடுத்துக்கிட்டாரு. அந்த புதிய மனுஷன் தான் உள்ள வந்துட்டாரு. அது இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலா இருக்கிறது. அதை வச்சுதான் அவர் சொல்றாரு, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அவருக்குள்ளாக இருந்தது இயேசுவின் சாயல். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாற்றங்கள் நம்மிடத்திலே நடக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மகிமை உண்டாகும். நான் வசனத்துல நிலைத்திருந்து ஆவியானவர் என்னை பரிசுத்த ஆவியான நடத்துகிற பிரகாரம் நடந்து என்னுடைய சரீரத்திலே நான் செயல்படுத்துவேனே, ஆனால் நான் மறுபடியும் பிறந்தவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. இதுக்கு அம்மா வயிற்றுக்குள்ள எல்லாம் போறதெல்லாம் ட்ரை பண்றதெல்லாம் வேண்டாம். புரியுதுங்களா? அப்படிலாம் நடக்குமான்னு? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் சொன்ன காரியம் வேற. வாசிக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும், அப்ப இயேசு கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனாலே பிறந்திருக்கான். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற எல்லாம் யாருங்க? ஆமா, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் விசுவாசிக்கணும். போப்புடியா, நாத்தனா, கொழுந்தனாரு, ஒண்ணு வீட்டுக்காரரு, ஆமே, அவங்களுக்கு ரிலேஷனுங்க. இவங்க சொன்னா அவங்க கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இயேசுநாதர் மட்டும்தான், வேற வழியே இல்லை. அவரே சொல்லிட்டேன், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனா இருக்கேன், என்ன எல்லாமே ஒன்றும் பண்ண முடியாதுட்டார். அப்ப நான் தான் வழின்ட்டார். அப்ப அவர் என்ன சொன்னார்? அந்த இயேசு கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் அவன் தேவனாலே பிறந்திருக்கிறான். பிறந்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவராலே பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நான் இயேசுநாதரில் பிறந்தேன்னா அவர் யாரெல்லாம் பிறந்திருக்கிறாரோ உங்களையெல்லாம் நான் என்ன பண்ணுவேங்க? அப்ப நான் உங்களை விரோதிச்சேன்னு சொன்னா என்னை விட என்ன இல்லைங்க, இயேசு என்கிட்ட இல்லை. ஆமே. அப்ப அதனாலதான் நம்ம எது திட்டினாலும் வாங்கிக்கிறோம், எது செஞ்சாலும் ஒருத்தங்க அடிச்சாலும் வாங்கிக்கிறோம், சுவிசேஷம் சொல்லும் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வாங்கிக்கிறோம். ஏன்னு கேட்டா
நான் தேவனால பிறந்திருக்கிறேன், அவனையும் பிறக்க வச்சிருக்கிறாரு, அதனால நான் அவனுக்கு என்ன செய்வாங்க, அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனம் 14 வாசிங்க. அதற்கு நான், ஆண்டவரே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாண்ட இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அல்லேலூயா. நீங்கள் மறுபடியும் நீங்கள் பிறந்திருக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அல்லாதபடிக்கு நீங்கள் பிறந்திருக்க முடியாது. அல்லேலூயா. கடைசியா ஒருத்த மனுஷன் ஈட்டி எடுத்து குத்துனோன்னு என்னாச்சுங்க, ரத்தமும் தண்ணீருமாகி வந்தது. கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு இடத்துல, ஹீப்ரு கிளாஸ் சொல்லி கொடுத்த இடத்துல ஒரு காரியம் சொல்றாங்க. மனிதனுக்கு ரத்தமும் தண்ணீரும் பிறக்கிற இடம் ஒன்று, பிள்ளைகள் பிறக்கும் பொழுது. 2வது, இயேசு கிறிஸ்துவினுடைய விழாவிலிருந்து ரத்தமும் நீரும் பிறந்துக்கும் பொழுது சபை பிறந்தது. அல்லேலூயா. சபையில் இருக்கிற மனிதர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். அதனால சொல்றாங்க, நீங்க ரீபேத். யாரெல்லாம் சபைக்குள்ளாக இருக்கிறாங்களோ, எக்லீசியா, பிரித்தெடுக்கப்பட்டவருடைய கூட்டம், யார் இவங்க? இயேசுவினாலே பிறந்தவர்கள். ஆண்டவருடைய விழாவிலிருந்து வந்த அந்த இரத்தத்தினாலும் ஜலத்தினாலும் பிறந்த ஒரு கூட்ட ஜனங்களாக இருக்கிறவர்கள் மறுபடியும் பிறந்தவராக இருக்கிறாங்க. இந்த பாக்கியம் வேற யாருக்கும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். நாம ஒரு சில இடத்துல குறைவு உள்ளவர்கள் தான். ஆமென். நல்லா பர்ஃபெக்ட், நான் 100% சரியா இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. குறைவுகள் இருக்கலாம். குறைவுகளை மாற்றிக்கொள்வது தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இயல்பாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால், கர்த்தர் தயவு பெருத்தவராக இருக்கிறார். நமக்கு உதவி செய்யவும் வல்லவராக இருக்கிறார். நம்ம எழுந்திருந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஆண்டவரே, நான் மறுபடியும், ஆண்டவரே, நான் பிறந்தவனாக, ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, உம்முடைய சாயலாக ஆண்டவரே என்னை உருவாக்கும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினாலே நான் உருவாக்கப்படணும்.